ஆத்தாடி என்ன பண்ணுவேன் இப்படித்தான் கூட்டமே வாப்பா. அங்கிட்ட அங்கிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் அங்கிட்ட ஒண்ணு சேர்ந்து உட்காந்தாக்கா கூட்டம் ஹெவியா இருக்கும்ல. ஆமா எல்லாம் உங்க தொண்டைக்கா வேண்டிதான் உங்களுக்கு. எனக்கும் தான் ஆண் வர்க்கம் அப்படின்னாக்கா பெண் வர்க்கம் அதிகமாக உட்காந்துருக்காங்கல்ல. ஆமா இங்க அமைந்து கொண்டு இருக்கும் அரியமங்கலம் கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல நாடக அமைப்பாளருமான அன்பண்ணன் ஆறுயிர் அண்ணன் அவங்க காளிமுத்தண்ணா காளிமுத்தண்ணன் அவர்களும் ஆமா எங்கள் சங்க செயலாளர் வல்லரசு அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டேக்கணும். ஆரம்பிச்சிடுமா? இங்கு நடன மயில் புதுகையை சேர்ந்த ராதா சிலுவருக்கு விழாக்கின் சார்பாக பொன்னாட ஒற்றிக்கு சொல்றேன். மரியாதையா சொல்லிவிட்டு அப்புறம் கழுவி ஊத்துவேன். ஏண்டா எனக்கு திருமணமா நடக்குது. ஆமாம் பொன்னாடி அணிவித்து அன்பு கிராமத்தர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆடியோ சொன்னிக்குமே நல்லா இருக்குண்ணே. ஆமாம் நல்லா சிரிச்சு கொடுக்கற குண்டி மட்டும் 40 கிலோவில் தெரியுது. அப்போ ஒன்றை மாதிரி குண்டிலாமே தெரிவாங்க. ஒரு ஒரு சாமான் நம்மளுக்கு சரியில்லைன்னா அந்த சாமான் நம்மளை சரிப்படுத்தணும் முதல்ல. இதை பற்றி நீங்கள் என் ஜாமான கொடுக்கவா நான் கொடுத்து போட்டு ஓசியில் மங்களம் படவா கொண்டே விடுவேன். அதனால எப்படிங்க எனக்கு மட்டும் இல்லை ஏற்றி வச்சுட்டு 4 பாலச்சந்திரக்கு எடுத்து வச்சுருங்க. அந்த வாயை பிடிச்சி இது கட்டு முதல்ல. அதே போல் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு தம்பி. அடேங்க அப்பா என் தம்பியை மறக்கவே முடியாது. ராமேஸ்வரத்தில் பரதநாட்டியத்தை ஆடினதை உலகம் பூரா பரப்பி விட்டானு தங்கப்பாண்டி கண்டிலான் அவர்களுக்கு மிக நன்றி. ஆமாம் அடுத்த மாதம் எனக்கு திருமணம். அரியமங்கலத்தில் உள்ள கிராமத்தார்கள்லாம் வந்து எனக்கு மொய் எழுதணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த மாதம் எத்தனாவது கல்யாணம்? 45வது. நீ மட்டும் ஆம்பளை செஞ்சா மட்டும் இனிக்கும், பொம்பளை 2 கல்யாணம் பண்ணி போய் குத்துது குடையுது குத்துது குடையுது. என்ன தமிழ்நாடு சச்சை. அதனால ஆரம்பிச்சிடுமா? பொண்ணுமணி நீங்கப்பா புது மாப்பிள்ள எல்லாரும் பேசுறீங்க. ஆல்ரவுண்டு வாயில வாழைப்பழமா இருக்கு வாயத்தோட பக்கத்தை பாயில பேசுவாப்பழமா பேசணும்ல. ஊமை ஊரை கெடுக்குமா பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் இருக்காங்க. யானை இழைச்சிச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அட்டிக்குமா. பப்புனுக்காரன் வந்திருக்கான் பாருங்க மாமியா உரல்ல மண்டைய விட்டாவன். உலகம் உருப்பிடுமா? நல்லா முத்துராஜ் என்ன போட்டு குத்துராஜ்னுக்கிட்டு உன் துருத்தியை முடிக்கிட்டு வாசி முதல்ல. உன் விளம்பரத்தை கூட கொண்டே முடியும் முதல்ல. எதுல விடுறது? வாயில விடுறது. பெண்கள்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. என்னை அசிங்க ஆபாசம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும். ஓகேவா? பேசுறதுல விட்டேன். வேற காப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசுறேன் அதனால சொன்னேன். போடுமா சும்மா நிக்காதீங்க சொல்லபடி வைக்காதீங்க.
4 வீட்டுக்காரங்களுக்கு 4வது ஆட்டம் தாளக்கா இருக்கு. எல்லாத்துக்குமே போடலாம். வக்க மக்கா கொரோனா வந்த ஆள் மாதிரியே நிக்குது பாருங்க. என்ன மண்டையில சதையும் இல்ல, குண்டியில சதையும் இல்ல. என்ன பண்றது இல்ல. நான் எப்படி பாடுறனோ அது என்னப்பா யாரு பிச்சு ஒரே போடலாம் பிடித்தேன். இப்படி போக வேண்டியது முதராத்திரி எனக்கு மாட்ட சொல்லிடாத, செம்பு கலன்றும். நான் எப்படி பாடுறேன் மிஸ்டர் பாலச்சந்திரன் அவர்களே, நீங்க பாடி ஜெயிக்க வேண்டும். பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊரு கிராமத்து முன்னிலையில சொல்றேன், நீங்க எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். 45வது உன் துருச்சியை முடிட்டு உட்கார வெட்டி பயல. என்ன பேச்சு பேசுற? எத்தனாவது புருஷனா? அப்ப என் கற்பு மேல சந்தேகப்படுறியா? எடுவட்ட எரும மாட்டு பயல கரும 10 நீடா நானு. அந்த கற்பு எங்க இருக்கு? கற்பு என் இதுக்குள்ள இருக்கும். வாய முடிட்டு வாசிக்க முதல்ல கருமத்துல. நான் எப்படி பாடணும் அதே மாதிரி என் சிங்க பாடுவேன். ஒண்ணு உன் தொண்டை கிளியன ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு, ரெடியா இருக்கிறேன். அடே சிரிடா கொஞ்ச நாள் என்ன வச்சு எப்படா ஓட்டுறது? எத்தரா தம்பி இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாடா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? என் பொண்ணு கொடுக்க போறியா நீ? என்ன பேரு உங்க பேரு? ஒரு துரப்பாண்டியா? என்ன பாண்டினா துரப்பாண்டியா? நான் திறந்து நீ ஓசியில பாக்க அவனை நோனி வளர்ந்து போய் நினைச்சுக்க. வந்தமா மைக் செட்டை போட்டமா போனமா டான்ஸுக்காரப்பல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க அப்படின்னு பாசத்துல ரசித்தமா அப்படிங்கிற குண்டி பொறுத்தவன குண்டி காடி ஆகி போயிடுவான். எடுவட்ட பயல சுச்சி போட மாட்டேன். வந்தாக்கா சுச்சியை பார்க்காம எங்க பார்த்துக்கிட்டு கிடக்குறேன். நானே இதை டிங்கரிங் பண்ணி வைக்க எவ்வளவு நேரம் டிங்கரிங் பண்ணேன். அதனால பிடிங்க சூப்பர் சூப்பர். ஒழுங்கா ஆப்ரேட் பண்ணி என்ன துறப்பாண்டி அக்கா 2 கிளுகிழுப்பா கொடுப்பேன். நாயிட்டு போடு. யாரா இருந்தாலும் இழுத்துக்கிட்டு வந்தது உளுந்தாக்க நான் மறுபடியும் மாட்டுவோம். பொய்யான பொத்திக்கிட்டு வாசியில வெட்டி போயில நாங்க கூட கொக்கி விட்டு ஒரு மணி மாட்டிடுவோம். மேல ஏத்துங்க மாமா. இந்த காஜ வாங்க, இந்த பாவையை கட்டி இந்த ஒட்டு கொட்டையை வச்சு மாமியா ஊரில் மண்டையை விட்டவனை சந்திச்சு இந்த காஜை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி தவணை கசி போட்டு கடலை கொள்ள ஓரத்தில் 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 அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சோடனே எனக்கு கலங்குதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு. சோழ கொள்ள ஓரத்துல சோழ கொள்ள ஓரத்துல நம்ம ஒரு சோழ கொள்ள ஓரத்துல சோழ கொள்ள ஓரத்துல ராதா செல்வி சோழ கொள்ள ஓரத்துல அந்த ஜோடி புறா ஜோடி புறா கலஞ்சோடனே எனக்கு சோறுதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு. இன்னைக்கு சோறு கீழறங்கி கீழே வெதர அறுக்க போறேன் இன்னைக்கு கீழறங்கி சின்ன சின்ன சீசாவில ஐயா சின்ன சின்ன சீசாவில ராதா செல்வி சின்ன சின்ன சீசாவில சேர்த்து வச்ச சிகிரா பொட்டு சேர்த்து வச்ச சிகிரா பொட்டு அது சேர்ந்துச்சோ சேர்ந்து தல சேரலையோ என் கருத்த மச்சான் நெத்தியில 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 இந்த கருத்த புள்ள நெத்தியில நெத்தியில என்ன தேத்திங்கிற தொண்டை எதை பாடினாலும் இதை பாடிக்கிட்டே கிடக்குற. விட்டு கொடுக்காம பாடுறிய உன்னை சும்மா விடக்கூடாது. போட்டி பாட்டுன்னு ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணு நீ போடணும் இல்லைன்னா நான் போடணும். ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்லைன்னா அரியமங்கலத்து வேலையில சொல்றேன் 100 நாள் வேலை பார்த்தாலும் அந்த ஊர்ல இருப்பேன் நான். இப்படி முதல்ல சோழ கொல்ல கொல்ல என்ன சொக்க வச்சவனே அந்த வாழ கொல்ல என்ன வனப்பு போட்டவனே அவரைய வசிய தந்தவனே
இல்ல தொட தெரியும் சொன்னியா வட தெரியும் சொன்னியா பாட்டை ஒழுங்கா வாயிலுக்கு மேடி வச்சு போனேன் என்னன்னே தெரியல மாமா. ஏமா எனக்கு வர வர பெல்லிங்கெல்லாம் மிஸ்டேக்காகவே வருது. தொடங்கிறத வடங்கிறேன், தண்ணிங்கிறத. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மிஸ்டர் பாலச்சந்தர் மாமா சிவப்பு சட்டை தூக்கு போட்டு தொங்குவார் என்று வேண்டிக் கொள். நீ பேசுறவன் தவறுதான். ஏதாவது பேசலாம் தவறுதான். எப்படியா பாப்பமா? பொம்பளை பேசினா மட்டும் குத்துது கூட இதும்பிங்க, ஆம்பளை பேசினா மட்டும் அப்படியே நாங்க வரவேற்பு கொடுக்கணும். மாமியா ஊரெல்லாம் மண்டைய விட்டவே வரட்டு. நான் என்ன நானும் எத்தனையோ ராஜா சந்திச்சிருக்கிறேன். சோழங்குருவி தங்கராஜ், ஒக்கூர். இன்னைக்கு ஒக்கூர் முத்துராஜ் தான் என் மானத்தை காப்பாத்தினவன். அந்த பெத்த ராஜா நீ நல்லா இருக்கணும். குத்தடி குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி சைலக்கா, உனக்கு தான் பிறந்ததுல இருந்து தொங்குது, என்ன புதுசா தொங்க போகுது? பெரிய மோடி பேரன் தொங்குதான் முதல்ல. ஆளை பத்தியா? குத்தடி குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி சைலக்கா. சந்திக்கக்கூடிய விவரம் சந்திக்கணும். சகலகலா வளவென்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தில் தனக்கென இடத்தை கொடுத்து கொண்டிருக்கு ஒக்கூர் சேர்ந்த முத்துராஜ். ஒக்கூர் அப்ப நான் ஒக்கூர் தான் சொன்னேன். ஓக்கூர் நான் சொன்னேன். சிவசிவா நாராயணன் போய் நான் பேசுறேன் பாரு. நானும் அசிங்கம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்புகளா. ஆனா வந்திருக்கு அந்த 4 காவாடி போயிருக்கு. பாலச்சந்தர் முந்தானத்து என்னன்னே தெரியல. ராமதாஸ் வந்தா பாலச்சந்தர் ஞாபகம் வருது, பாலச்சந்தர் வந்தா ராமதாஸ் ஞாபகம் வருது. மொத்தத்துல வீட்டுல அப்படி விளக்கமாத்தி வாயில் அடிக்க ஓ வாய முடியா. அதனால பேச்சு உரைக்கு கிளம்பி விட்டேன் மிஸ்டர் பாலச்சந்தர் அவர்களே. அல்ல குண்டி பெத்தவனே எக்கோ குறடா. ஏய் அந்த புள்ள சொல்லி கேக்க அதுக்கே எக்கோ ஏத்துற. அந்த புள்ள ஏத்து போடும்போது நான் பேசும்போது ஆன் போட்டுக்கிட்டு கிடக்குறேன். கல்யாணம் பண்ணி நீ ராத்திரி பண்ணி புடுங்க. நான்சென்ஸ் கண்ற ப்ரூட் இடியட் பீலோ. அப்படினா என்ன? ஏனுங்க மாமா சொல்லுங்க. பேச்சு திறமையாளி வந்திருக்கிறார். பேசி ஜெயிக்க வேண்டும். இந்த பேச்சுல நான் தோத்து சாய்த்து கொண்டு என்ன செவத்தோரம் சாத்தி கொண்டு பாட்டு மாறு வித்தியாசம் என்ன? நான் எல்லாமே வித்தியாசமா தான் பண்றது. சித்தாடை கட்டி கொண்டு செவத்தோரம் சாய்த்து கொண்டு குத்தாம குத்துறாடி பண்ணி கொண்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கையாட வந்தாலும் அத்தானை பார்க்க அசந்து போகின்றாளா. அழகான பொண்ணுதா, அதுக்கேத்த கண்ணுதா, அழகான பொண்ணுதா, அதுக்கேத்த கண்ணுதா, எட்ட கைப்படலாம் அழகான பொண்ணுதா, அழகான பொண்ணுதா, அதுக்கேத்த கண்ணு. ஐயா வெதர் ஐயா ஐயா வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் இந்த மாமியா ஊர்ல மண்டைய விட்டு வரோம். நீ இதை மூடிக்கிட்டு நிப்பாட்டிக்க. சரி இல்ல கேள்விப்பட்டேன். வந்தவன கோரஸா சொன்னாங்க. ஓக்கூர் முத்துராஜ் மாமியா ஊர்ல மண்டைய ஊர்லடி நாசமத்து போறல ஒக்கூர். ஒக்கூரா? ஏச்சா மாமியா ஊர்ல மட்டும்தான் மண்டைய விடுவியல. நீ நினைச்சா ஓ இதுலயும் விடுவே. பாலச்சந்திரம் அப்படித்தான் தூக்கு போட்டு செத்துருவாங்க. வணக்கம் சார். வந்தாரை வாழ வைப்பது தமிழன் பண்பாடுன்னு சொல்லுங்க. ஐயா நீங்க யாரு, எதுக்காண்டி வந்திருக்கீங்க? பாலை சாப்பிடுறீங்களா? பாலச்சந்தர் பழத்தை சாப்பிடுறீங்களா? இருடா ஓம் பாலுதே வத்தி பல வருஷம் ஆயிருச்சு. நீ எங்க பால்? அப்படி தப்பா பேசக்கூடாது. உனக்கெல்லாம் வத்து பால் கூட வராது. கண்ணுக்குட்டி பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பால் சுரக்குமா. உனக்கு நீ சுரக்காதடி. உன்னை கேட்டாங்களா எடுவட்ட பையன் மாமியா ஊர்ல மண்டைய விட்டவனே. உனக்கு சுரக்காது. ஏன் தெரியுமா? உனக்கு தான் கெர்ப்ப பைய உடுங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு. புடுங்குறாக புடுங்குற போனே பப்ளிக் படுத்து சொல்றாங்க. யாரா நீ முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில்.
போடா வாடா பேசுனா உன் பணியார வீங்கி போய் ஞாபகம் வச்சுக்க. ஆமா பணியாரம் வீங்குங்கிறீங்க. ஒரு நாள் கூட பணியாரம் வீங்க மாட்டேன். ஏன் என்னன்னு கேக்குறேன். இதுக்காக வீங்குற நீ பார்த்தா முதல்ல. அப்பா எங்க நீங்க அடிக்கணும். அரியமங்கலத்துல என் பணியாரம் வீங்கணும். அத அந்த குண்டி பெருத்தவன் பார்க்கணும். அவரையா நீ இழுக்கிற? ஐயா ஐயோ ஐயா என்ன உங்க ரெண்டு பேத்துக்கு நல்லா பொருத்தமா இருக்குல்ல? நம்பர் கொடுத்துட்டு நோட் பண்ணிக்கடா. ஆமா எதுக்கு நோட் பண்ணி என்ன பண்றது? விக்குன்னு இழுத்துறோம். என்ன டீசெண்டா பிகேவ் பண்ணனும். நீ டீசெண்டா பேசுவ. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் கலாச்சாரத்தோட பேச வேண்டிய கலாச்சாரத்தை பத்தி நீ பேசாத, நாகரீகத்தை பத்தி நீ பேசாத, நாசமத்து போறவளே. ஒழுக்கமா நீ பேசு முதல்ல. ஒழுக்கமா அது 2 வாரம் ஆச்சுங்க. என்னது நீங்க சொன்னீங்கல ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை. ஆணுக்கு மரியாதை கொடுக்காட்டால எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். ஐயா என்ன ஐயா? சூப்பர் மாமா. உனக்கு ஜானுனா ரொம்ப பிடிக்குமே. இல்லங்க மாமா, ஒரு சில பேத்துக்கு சான் இருக்கு, ஒரு சில பேத்துக்கு 3 முழத்துல தொங்குது. அது எப்படி மாமா சானுன்னு ஒத்துக்குறது? எதை சொல்ற நீனு? நீங்க எதை மாமா? நான் ஒரு சான் மனச சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராதா ஒழுக்கமா பேசணும். சரிங்க மாமா. எனக்கு ஒரு சான் இருக்கு. உனக்கு எவ்வளவு இருக்கு? எனக்கும் ஒரு கைய வச்சு பாருவே. கஷ்டப்படுறேன். ஆமா எவ்வளவு சம்பாரிச்சாலும் சந்தோஷங்கிறது முக்கியம். கண்டிப்பா. சரியா? சாதிக்க பிறந்தவங்களே ஆம்பளை நாங்க. சமாளிக்க கூடியவர்கள் பெண் வர்க்கம் நான் சொல்றேங்க. சமாளிச்சு கிழிச்சா அப்படியே சாதிச்சு புடுங்கடா. வாத்த முதல்ல. என்ன நீ சமாளிச்ச நான் நீ கேக்குறேன். என்னத்த சாதனை இப்படி கிழிச்சா? நாங்க எதை வேணாலும் சாதிக்கூடிய திறமை ஆம்பளை வர்க்கத்துக்கு. எதை வேணாலும் சமாளிக்க கூடிய திறமைகள் பெண் வர்க்கத்துக்கிட்ட இருக்கு. பேச்சுக்கு வேணா பேசலாம் ராதா செல்வி. நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வராது. நீ எனக்கு ஆர்டர் போடாதடா. நான் ஆர்டர் போடுவேன். அடங்காத மனுஷன் அடங்க வைக்கிறதாண்டா பெண்களுடைய தன்மானமே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு குடும்பத்துல பொம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி பேச எந்த புருஷன் கேக்குறானே அவன் உருப்பட்டதா சரித்திரம்டா. பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை. பொறுமையை இழக்க வாழ்க்கிறதே பொம்பளைதாயா. இது வரைக்கும் நீ பொம்பளையா பிறந்து எங்கயாவது பொறுமையா இருக்கின்றிருக்கியா? நீ ஆம்பளையா பிறந்து எந்த இடத்துலயும் பொறுமையா இருந்திருக்கிறியா? ஏன் எல்லா இடத்துலயும் பொறுமையா தான் இருப்பா? நாங்கள் பொறுமையா தான் இருப்போம். நிஜமாவா? கைய கட்டி பிடிக்க மாமா. ஐயா ஐயா இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க பாலகுமாரா. வாங்க போயிட்டு போமா. ஏன் இப்படி படுத்துற? ஏன் படுத்துற? இது வள்ளி திருமண நாடாம செக்ஸ் பட மாட்டீங்க. இருந்துட்டு போதுங்க மாமா. இதுக்கு தானே போட்டு அவசரப்படுறீங்க. எதுக்கு அவசரப்பட்ட? பொறுமைக்கு சிறப்பு. நான் என்னைய கட்டி பிடிவா. நான் பேசாம தான் இருப்பேன். நீ இருப்ப. நீ மட்டும் அம்மா அம்மான்னு கத்துற. நீ இருப்பட. வெக்க மக்கா நீ களவாணி மாடு அப்படித்தான் இருப்ப. சரி. யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் போட்டோம். ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. கட்ட கணவனே கண் கண்ட தெய்வம் நினைக்கிறவ. தர்ம பத்தினி நான். அத நீ சொல்லாத. நீயா சொல்லாத. 4 பேர் அவங்க சொல்லணும். குற்றம் குற்றமே. சோசியக்கார சொல்லிருக்காரு அம்மா ராதா செல்வி. என்ன சொன்னா? 2025ல உனக்கு எல்லாமே குடுக்குடுன்னு ஆடும். இந்த ஜென்மத்துல நீ உனக்கு ஆடவே ஆடாது. ஏண்டா? ஆடாது. இருக்கிறதே பூரா சுருங்கிருச்சு. ராசி விருச்சக ராசி. தெரியும்டா. என்னடா? உனக்கு விருச்சக ராசின்னு எனக்கு எப்பவே தெரியும். காலத்துக்கு வச்சேன்னா சடச்சடன்னு அடிக்கும்டா. சடச்சடன்னு ஒண்ணுகிட்டே அடிக்கும். வேற எதுவும் அடிக்காது. எதை பேசுறானே? நீ போற ஊர்ல மசுரோட மழை பெய்யாது. இப்படி பேச கூடாது. ரூட்ட மாத்தாத சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். எனக்கு ஒரு முகத்தை தான் பாத்துருப்பேன். அப்படிதான் பேசுவியா? அப்படிதான் பேச வைப்பேன் நானு. பேச நீ பேச வச்சு கழிச்சுற அப்படியே போட்டி போடாதடா. யாரு? ஒரு குடும்பத்துல மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லி இருக்காங்க. இங்க பாருவே. சரியா? சரி. ஆமா. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டு நடக்கணும். பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேக்குறதா? புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேக்குறதா? புருஷன் பேச்ச அப்ப கேட்டாங்க. எப்ப புருஷன் நல்லவனா இருக்கும்போது. சரி. இப்ப பாரு புருஷன் 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 மாதிரியா நடந்துக்கிற. ஏன் நீங்க பொண்டாட்டி லட்சுமிங்கிற, தர்ம லட்சுமிங்கிற, மகாலட்சுமிங்கிற. அப்புறம் தண்ணிய போட்டு மொட்டை குண்டியோட கமுதி பஸ் ஸ்டாண்ட்ல 40 சுத்திக்கிட்டு கிடக்குற. உன்னை தூக்கிட்டு வந்து நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு கிடக்குறேன். தண்ணிய போட்டு ஆம்பளைய தண்ணி வச்சு ஓட்டுற. பொம்பளையும் சேர்ந்து நோட்டீஸ் அடிக்கிறீங்க. நீ பேசாதடா மாமியா உரல மண்டை விட்டவனே. சும்மாறா முதல்ல. ஆம்பளை என்ன மாதிரி ஆம்பளை இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோட்சம். என்ன மாதிரி பெண் வர்க்கம் இருந்தா தான் உனக்கு மோட்சம் இல்லனா வீச்சம்டா. நீ தான் வீச்சம் எடுத்து போயிரு. அத தெரிஞ்சுக்க முதல்ல. ஆம்பளை என்ன? வீச்சம். ஆமா. மாதிரி நினைப்பாங்க. ஏன் இந்த வீச்சத்துக்கு தானே கடந்து நாக்க போட்டு நிப்பாட்டு முதல்ல முகரை பேச்சு. என்ன பண்ற நீ? நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பண்றேன். நான் அங்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ற? வியாபாரம் தான். என்ன வியாபாரம்? பிசினஸ். என்ன பிசினஸ்? தர்பூசணி, கொய்யாப்பழம், மாதுளை, சப்போட்டா 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 சப்போட்டா. விருப்பப்பட்ட வாத்தியார்ட்ட கேட்டு பாரு. தருவாரு. சப்போட்டான்னு கேட்டு. ஏலே சப்போட்டாடா. வியாபாரம் பண்ணிருக்கேன். இப்போ என்ன வியாபாரம்? பப்பாளி. ஆமா. சரி. பாத்திருக்கியா? பல வகை வியாபாரம் இருக்கு. இன்னைக்கு அரியமங்கலத்துல என்ன வியாபாரம்? இழந்த பழம். இழந்த பழம். கை குடுறா. இழந்த பழம் படி கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா, உலக்கு கணக்கா? இந்த குத்து உலக்கு அதெல்லாம் ஒரு புடிக்கு ₹1. இஷ்டம் இருந்தா வாங்கிக்க. நான் கேக்குற மாதிரி தருவியா? நீ வியாபாரம் பண்ண தானே வந்திருக்க. 2 புடிக்கு ஒரு குத்துக்கு எவ்வளவு? என்னடா கேட்ட? அட வியாபாரமா? ஒரு குத்துனா இப்படி குத்த அள்ளி வைக்கிறதுமா? 50 ரூபா 100 ரூபாய்னு. 2 குத்துக்கு ஒரு புடிக்கு எவ்வளவு? ஏண்டா 2 புடிக்கு வேணா காட்சி கேட்கறாரு. ஒரு குத்து என்ன இலவசமாடா?
ஆண்டா வெட்டி புண்ணா சரிம்மா, இங்க வரமா. ஆடி தள்ளுபடியாது விளையாட்டு சாமானாடா. ராதா நீ ரொம்ப சிரமப்படுற, ரொம்ப வருத்தப்படுற. ஆமா. 2 புடி வேணாம், ஒரு குத்துக்கு மட்டும் எவ்வளவு? அப்படிலாம் கொடுக்க முடியாது. சரி குத்த கூட வெட்டுமா, 2 புடிக்காது எவ்வளவு? 2 புடிக்கு 10 ரூபா. அட 2 புடில ஒத்த புடிக்காது எவ்வளவுமா? நீ ஒத்த புடி புடிச்சு தள்ளுனே முதல்ல. ஏன் என்ன? ஏய் இஷ்டம் இருந்தா பழத்தை வாங்கி சாப்பிடு. ராதா கை இல்லனா சும்மா கொடுத்துட்டு போயிருவேன். உன் பழத்துல எத்தனை கொட்டை இருக்கும்? ஒரே கொட்டை தான். ஒரே கொட்டை. நானும் பழைய வாரி தான்டா. என்ன பழம்? புளியம்பழம். புளியம்பழம். இந்த 5 கொட்டை 4 கொட்டை இருக்குமே அதானே. ஆமா. அது ஏன் ஒரு சில புளியம்பழம்ல இப்படி வளைஞ்சுக்கிட்டு கிடக்க எதுக்குடா? தொரட்டி மாதிரி என்ன நிமிந்தாலும் நிமிராது. ஒரு சில பேர்லாம் புளியம்பழத்தை வாங்கி கோணி எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. சரி. நான் அப்படி கிடையாது. மொத்தமா 5 கிலோ புளியம்பழத்தை வாங்கி என் காலுக்கு அடியில போட்டு தடுக்கு புடுக்குன்னு மிச்சு கொட்டையை பூரா வெளியில எடுத்துருக்கேன். சரி இந்த புளியம்பழம் இப்படி வளைஞ்சுக்கிட்டு கிடக்கிறத நீ எங்க போய் பார்த்த? மறந்துறேன். நீ சொல்றத பார்த்தா பல புளியம்பழத்தை காலி பண்ணிருக்கேன்னு தெரியும். தெரியும். அப்படிலாம் கிடையாது. இல்லையா? என்னால சந்தேகப்படுறியா? ஆமாடா. கிடையாது. இல்லையா? புளியம்பழம் ஓம்பழம் தான். புளியம்பழம் ஐயா புளியம்பழம் இது கொட்டை எடுத்த பழம், அடி பொன்னழகை இருக்கு பழம், அடி எல்லாரும் வாங்க பழம், இது உனக்குன்னு பிறந்த பழம். எத்தனையோ பேருக்கு தான் புளியம்பழம் பாத்தியா? மமத்து புளியம்பழம் எங்கேன்னு பாத்தியா? புளியம்பழம் பார்த்தேனே, எடுத்து பார்த்தா சைஸ்ல ஐயோ வந்து பார்த்தேனே. கைக்கு அடக்கமா எடுத்து பார்க்க வாட்டம்மா. வாங்கலையா வாங்கலையா வாங்கலையா? புளியம்பழம் 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 காசு கொடுத்தா ஏம்பழம்டா. புளியம்பழம் ஏம்பழம் இல்ல ஓம்பழம்டா. ஏய், ஏய், சீ, பாத்து போ, இல்ல. ஆகினால நீனு ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி, ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? என்னடா வாங்க. என்ன ஒரு நீ வாங்க. சொல்லுமா. ஒரு முக்கியமான விஷயம் ஓரம் பண்ணுங்க. பொம்பளை கூட்டம் ஏறிக்கிட்டு வருவேன். ஏன்? நான் வந்திருக்கக்கூடிய மேடையில ஆ. எல்லா பபுன்காரங்கள்ட்டையும் சொல்ற விஷயம்தான். சரி. நகைச்சுவைக்காண்டி என்ன வேணாலும் பேசலாம். ஆ. சரிங்களா? மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி. சரி. ஆனா நான் வந்திருக்கக்கூடிய மேடையில ஆ. இந்த பேட் வாய்ஸை யூஸ் பண்றது, இந்த அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது, இந்த தொடுறது கட்டி, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகேவா? கேட்டு பாரு. நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்பு ஆத்தாடி பேசணும். நம்ம பச்சை அது துண்டு. எங்க இரு, என்னைய பாருவே. என்னடா? என்னைய பாருவே. அது நீ சொல்ற பாத்தியா? ஆ. அதே அடிவயிறே எரியுது. ஏன்டா? நீ சொல்லலாமா அத? கேட்டு பாரு. அரியமங்கலத்துல நான் ஏதாவது பேசணும் மைச்சட்டுக்காரன் அண்ணா கிளம்பிட்டாரு அவர். எங்க ஆளு? அடிரோட்டோர வீட்டுக்காரி, அடிரோட்டோர வீட்டுக்காரி, ரோஜாப்பு சேரக்காரி, ரோஜாப்பு புடவக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, கட்டுமா போகட்டுமா, அடி ஓரத்து நிக்கிற கருவாச்சி ராதா செல்வி குட்டி, ஓரமணிக்க கருவாச்சி ராதா செல்வி குட்டி. அவனை தீய வச்சு உடைய கொளுத்தி விட்டு நினைச்சுக்க. குட்டி 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 குட்டி. வந்தால கருவா குட்டிங்கிறா. 30 கிலோ ஏத்தி இருக்கிறேன். மொத்த இடம் கல்பா இருக்கடா. சொல்றா பச்சை துண்டு. என்ன அப்படி ஆற்றிய? கொழு கொலுன்னு கொளுத்த குட்டி, இது கொழு கொலுன்னு கொளுத்த குட்டி, சைசான குட்டி, இது தோதான குட்டி. இன்னைக்கு அரியமங்கலத்துல பப்புனுக்கு ஏத்த குட்டி, இன்னைக்கு அரியமங்கலத்துல எங்களுக்கு ஏத்த குட்டி, ஒட்டி நொறுங்கி போயிருது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. ஏன் பட்டி ஊம்பிட்டியா? கண்ணங்கருத்துகளை கொண்டு கூட கடை என்ன அப்படி இப்படி அப்படி நிக்கிறீ? என்ன ஒழுங்கா ஆரம்பிச்சுக்க. திருமணம் இப்படி திருமணம் ஸ்டைல ஆடுறேங்க மாமா. ஸ்டைலாவா? எங்க இந்த மறுபடியும் இந்த ஆடுறாங்க? கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க மட்டும் கூட கணக்கத்து பூமியில ஏத்துறங்க. கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க. தில்லான மோகன்பால் படத்துல பத்மி அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தான் அவார்டே கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு? பட்டம். என்ன இழிச்சா பட்டமா? அடி சிபிசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு, அடி சிபிசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு விட்டு, அடி அலங்கார தோரணைய குட்டி நீ அலப்பறைய வரும் பொழுது, அலங்கார தோரணை குட்டி அலப்பறைய வரும் பொழுது, அடி நெடுந்தூரம் போக வேணா நாம நினைக்கபடியே நடக்க வேணா, நெடுந்தூரம் போக வேணா யாரு நினைக்கபடியே நடக்க வேணா. பகட்டுதடி
என்ன எங்க அக்கா அவர் செஞ்சே இல்ல நீங்க முன் போர்ஷன் காமிச்சீங்க, நான் பின் போர்ஷன் காமிச்சேன். நீ ஒரு மயிரும் காமிக்க வேணா, நீ ஓரமா நில்லு. சரிங்க மாமா. அடி எல்லோரும் குளிப்பதற்கு, அடி எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி. இந்த கருவாச்சி ராதா செல்வி குளிப்பதற்கு, இந்த கருத்த புள்ள ராதா செல்வி குளிப்பதற்கு நம்ம ஆரியமங்கல இளைஞர்கள் அடிகொள்ள தண்ணி, நம்ம ஆரியமங்கலம் சொல்லுப்பா. அடியோட அப்படித்தான் பிடிச்சாடிப்பா, இதுலயே அப்படி அடிப்பாங்க. ஐயா ஐயா நீ பாடுங்க சார். இளைஞர்கள் அடிகொள்ள தண்ணி, ஆரியமங்கல இளைஞர் அடிகுலா தண்ணி. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, ஒன்னால பொடி புதுவிட போயில தாண்டி. கிழட்டு தாயலி என்ன பண்ற மறுபடி தோசை கடை ஓரத்தில தோசை ஒன்னாங்க தோசை ரெண்டாங்க தோசை மூணாங்க பக்கத்துல கக்க மக்க கையடி கோவிந்த சாமியா இருப்பான் போலோட. அப்போ சிங்சா 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 பூமுடிச்ச சின்னக்கா இது என்னக்கா ஒரு குட்டாக்க எந்திரிக்கு சொல்லக்கா பத்து பள்ளக்கா அட என்னவோ என்னவோ ஹொய், அட என்னவோ என்னவோ ஹொய், அட என்னவோ என்னவோ ஹொய். பந்தி பூமுடிச்ச தோடு கடை ஓரத்தில தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். அப்புறம் நான் போடலாம் போறேன். அட வாரி விட்டாக்க வரவே தொட்டாக்க வலிக்கு விழுந்தேங்க வாரு போங்க. அடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, அடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. புரிய வழக்கு செத்து விழுந்தது மாமா, என் கண்ணை வெட்டி கட்டில விட்டு அடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. அடி எத்தனை மணிக்கு முன்ன வர சொன்னண்டி, அடி எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி, எத்தனை மணிக்கு முன்ன வர சொன்னடி, நீ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி. எத்தனை மணிக்கு ஒண்ணு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரு மீனாட்சி, பவனி வரு மீனாட்சி, அண்டிகரை சக்கரரு வசந்த ராசாத்தி, அதவந்த ராஜாத்தி, வாராண்டி தேருக்குள்ளே தேருக்குள்ள தேருக்குள்ள, வாராண்டி ஊருக்குள்ளே ஊருக்குள்ள ஊருக்குள்ள, ஆத்தாடி குருமாலை. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரு மீனாட்சி, பவனி வரு மீனாட்சி. என்ன ஒரு கம்பெனி கொடுக்குறா என்ன பல்லாக்கு குதிரையில பவனி பல்லாக்கு குதிரையில பவனி வரு மீனாட்சி. அடி திருவாரூர் தேரு பக்கவாடி, அடி திருவிழா உனக்கு பக்கவாடி, திருவாரூர் தேரு பக்கவாடி, திருவிழா உனக்கு நடத்தவாடி.
நல்லவர், சூப்பரா ஆடுவார். ஆட சொல்லுவோமா? வாய. திருவாரூர் தேரே பக்கவாடி என்ன பினிசிங்க அங்கே கொண்டு முடிக்கல. அக்கா அக்கா மூஞ்சிச்சு ஐயாப்பா பொடி நல்லா இருக்கு. அயாலோ மங்களையோ அயாலோ ஐயாலோ அயாலோ நல்லா இருக்கு. நல்லா அப்பா கொழுந்து வெத்தல வாடா ராதா, நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. இன்னைக்குமே அந்த அப்பாவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா வயதான காலத்திலையும் ஒரு சுறுசுறுப்பா எவ்வளவு மக்களை சிரிக்க வைக்கிறாங்க. அது பெரிய விஷயம் தானே. உண்மை உண்மை. வாடா ராதா, இனிமே அப்பா நல்லா இருக்கு. செல்லாம் சரிப்பா சரிங்க. செல்லாம். நான் எல்லா நடிகர்களுமே நம்ம சக கலைஞர்கள் தான். கண்டிப்பா எல்லாருமே பேர் வாங்கணும். ஆமா ஆமா, இந்த மாதிரி நடிகர்களை போட்டாதான் நாடகங்கள் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது இரண்டு அமைப்பாளர்களுக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். நல்லா தட்டுங்கண்ணே. நன்றி நன்றி நன்றி. எந்த நாடகமா இருந்தாலும் கொடுங்க. தூக்கு தூக்கியா, மதுரை வீரனா, பாசிப்பதமா, முத்தாளமனா, வள்ளி திருமணமா, ஹரிச்சந்திர மயான கண்டனமா, சத்யவான் சாத்திரியா, செக்ஸ் நாடகமா, செக்ஸ் நாடகமா, செக்ஸ் நாடகமா, அது நானும் பாலச்சந்திர மாமாவும் நடத்துறது. அதனால உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருச்சா? பிடிச்சி வட கிட்ட கூட்டிங்களா மாமா? ஏண்டி இப்படி ஏறி நைவ ஆம்பளை கூப்பிடும் பொழுது அப்படின்னு வெக்கப்படணும். நீ ஆம்பளை கூப்பிடும் போது வேற பொம்பளை நோங்கி இப்படி போயிருவேன். நான் சொல்ற மாதிரி செய்ய. சரி ராதா. வாவ் வாவுனுங்காத எரும மாடு. எரும மாடு எங்க ஊர் பாசடா. ராதா. வாவ் இப்படிடா காதல வரும். என்ன மாமா? சரி சரி கேக்கணும். ராதா. என்னங்க மாமா? அத்தடி இப்படி செய்யாத, நைவா செய்ய. சரிங்க ராதா. என்னங்க மாமா? நான் செய்யற மாதிரி செய்ய. இங்க நீ செய்யற மாதிரி செஞ்சாக்க நான் போக வேண்டியது. சொல்ற கேளுங்க. சரிடா. ராதா. என்ன மாமா? சரி செய்யணும். ராதா. என்ன மாமா? ஏன் இப்படி நிக்கிற? சோறு தின்னுட்டே வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. ஓ சரி சரி. ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ. என்ன மாமா? ஐ லவ் யூ னா உள்ள ஜட்டி போட்டுக்க. அரியமங்கலத்துல ஜட்டியே ஓடாம வந்திருக்கு. ஏய் போட்டுக்கடா எடுவட்ட பையன். சரி சரிங்க மாமா. உனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. பத்தடி கல்யாணம் சிச்சி. ராதா எனக்கு பிடிக்காத சத்தியமா ஆகலையா? உண்மைக்குமே ஆகல. கல்யாணம் ஆகல. ஆனா முதல் ராத்திரி மாடு மேய்க்கும் போது 45 தடவை செஞ்சிருக்கேன். நீ செய்யல, பூரா அவங்க உன்னையே செஞ்சிருப்பாங்க. யார் செஞ்சா என்ன? வடக்கு கையை பிடிக்கிறீங்களா? கட்டிப்படுறா. அந்த கட்டி பிடிக்கிறேன். எங்க பியா பியா நாமக்கு நல்ல நீ அமுக்கு பாப்பா. எதுக்கு? இன்னைக்கு தான் முத நாடகம் சிவராத்திரி. நான் பிடிச்சி ஒன்னி அமைக்கிட்டு கொண்டு போய் 50,000 அவதாரம் கொடுக்க. மூடிக்கிட்டு உட்காரு. சரிங்க மாமா. உன்னைய பார்த்த உடனே என்ன பண்ணு? எனக்கு காதல் வந்துருச்சு. எங்க காட்டு பாப்போம். அவரு என்னத காதல் வருது நீ? ஏண்டி இதனை விளையாடி சாமான அப்பப்ப அவுத்து காட்டுறதுக்கு. சரி சரி சரி. ராதா. வாவ் வாவ்னு சொல்லாத. என்ன மாமா செய்யணும்? இந்த வெக்கப்படுற மாதிரி நடிக்கணும். சரி சரி. என்ன மாமா? என்னங்க மாமா? என்ன மூலமா? ஏய் ஏய் ஐயோ மாமா அந்த சட்டை அவுக்கவா? இல்ல ஒரு மாசம் அவுக்க வேணா, நீ அங்கேயே வச்சுக்க. சரி சரி. உன்னைய பார்த்தவன என்னுடைய காதல். நீ என்னை பார்த்தவன உனக்கு 108 டிகிரில டங்குன்னு தூக்கி இருக்குமே. பார்த்தவனல்ல, நீ படுத்தவனதே அப்படி நிக்கும். கே கர்மத்துல எடுவட்ட பையன். அதனால சொல்லவா? என்னைய தொட்டவன உனக்கு கோவம் வருதா? அப்படிலாம் நினைக்காத. என் கற்பு மேல சந்தேகப்படுறியாடா துறப்பாண்டி?
தொரப்பாண்டி நீ தொரப்பாண்டிங்கிறேன் எப்பதான் தொரப்பாண்டி? தொர அப்படிங்கிற மாமா திறந்துவே காட்டுவே என்ன ஒண்ணும் இல்லைங்க மாமா ஒண்ணும் இல்லை. உங்களுடைய காதல் எப்படி சொல்லுங்க அந்த ஆனந்தத்தோட சொல்லவா அழகா சொல்லி சொல்லுங்க பாருங்களேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் மனம் ஞாபக பூமழை தூவும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் எந்த ஞாபக பூமழை தூவும் சார போல பாடுவே காதலை பாடி பாடி வாழ்த்துவே நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் ஞாபக பூமழை தூவும் மனதில் நின்று காதலையே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்பவரமாகும் மனதில் இந்த காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்பவரமாகும் என் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும் பூவே உள் புன்னகை இரண்டும் சந்தோஷம் தந்திட வேண்டும் ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கமாகுமே ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமழை தூவும் இன்னும் ஒரு ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள் இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள் என் பொதிகை சந்தன காற்று என் வாசல் வந்திட வேண்டும் ஆகாய கங்கைகள் வந்து என் நெஞ்சில் பொங்கிட வேண்டும் ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமழை தூவும் காற்றினில் சார போல பாடுவே காதலை பாடி பாடி வாழ்த்துவே நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன் லா 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 அருமையான காதல் காதல் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கெல்லாம் நன்றி 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 இந்த படம் முதல்ல இளைய தளபதி விஜய் நடிச்சது பூவே உனக்காக பூவே உனக்காக. எந்த இளைஞர்களும் இந்த படத்தை மறக்கவே மாட்டாங்க ரொம்ப பிடித்தமான பாடு சரிடா. உங்க மனதில் உள்ள காதலாம் எடுத்து சொல்லிட்டீங்க உண்மையா? அதே மாதிரி உங்களும் நானும் காதல் சொல்லணும் சொல்லுங்க. சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுடா கையை கையை விட மாட்டீங்களே சீ கையை விடுறதுக்கு நான் மாட்டு டாக்டரா ஆ, வேற பட்டா விரல வேணா விடு விடுவேன் உன் முகரையில முளை விட்டு அடிக்க ஏன்? ஹை. ஏன்? ஆ ஆ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வுதான் ஏதோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன்
பேனா முனியசாமி அரியமங்கலம் ரேஸ் மாடு பின்னோட்டி ராதாச்செல்வி அவர்களை பாராட்டி தேவர் பாடல் பாடும்படி எனக்கு 200 ரூபாய் அனுபவித்துள்ளார்கள். அனுபவித்துள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வரும்போது ஐயா பாடலை பாடுறேன் கண்டிப்பாக. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்போம் உரிய பிறர்க்கு தெய்வத்தாளாகாத நின் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். தேவர் தேவர் என்று பாடுவோம் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். தேவர் தேவர் என்று பாடுவோம் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். எங்கள் இதயமாக அன்பின் வடிவமாக தேவர் இதயமாக அன்பின் வடிவமாக அவர் புகழ் காண வேண்டும் என்று வணங்குவோம். தேவர் தேவர் என்று பாடுவோம் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். முக்குளத்தில் பிறந்த சிங்கம் தானமா எங்கள் முத்துராமலிங்க தேவர் தானமா. எங்கள் முத்துராமலிங்க தேவர் தானமா. அவர் புகழ் பாடவே தேவர் புகழ் பேசவே அவர் புகழ் பாடவே தேவர் புகழ் பேசவே நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடலாம். தேவர் தேவர் என்று பாடுவோம் அவர் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம் அந்த கருணையிலே தேவரையும் காணலாம். அந்த கருணையிலே தேவரையும் காணலாம். மக்கள் மனம் போற்றவே தேவர் புகழ் பாடவே மக்கள் மனம் போற்றவே தேவர் புகழ் பாடவே நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். தேவர் தேவர் என்று பாடுவோம் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். இதய தெய்வம் தேவரையா தோன்றினார் அவர் எந்த வாழ் கொள்கை தெய்வம் ஏற்றினார். அவர் எந்த வாழ் கொள்கை தெய்வம் ஏற்றினார். அவர் புகழ் பாடவே தேவர் மனம் போற்றவே அவர் புகழ் பாடவே தேவர் மனம் போற்றவே நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடலாம். தேவர் தேவர் என்று பாடுவோம் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். எங்கள் இதயமாக அன்பின் வடிவமாக தேவர் இதயமாக அன்பின் வடிவமாக அவர் புகழ் பாட வேண்டும் என்று வணங்குவோம். தேவர் தேவர் என்று பாடுவோம் அவர் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். தேவர் திருப்புகழை நாமும் தினமும் பாடுவோம். தேவர் திருப்புகழை நாமும் தினம் பாடுவோம். தோம் முருகன் என்ற வழியிலே முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணாத நாங்க 300 நாள் காத்திருந்த முருகன் என்ற வழியிலே முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணாத இந்திராணி ஈண்டெடுத்த இளங்கிளியை காணல. தேவர் எங்கேதான இருக்கின்றாரோ என்னதான புரியல. இந்திராணி ஈண்டெடுத்த இளங்கிளியை காணல. தேவர் எங்கேதானோ இருக்கின்றாரோ என்னதான புரியல. ஏங்கி மனோ வாடுதம்மா எம்மனசி தாங்கள. ஏங்கி மனோ வாடுதம்மா எம்மனசி தாங்கள. அது இதய தெய்வத்தை பார்ப்பதற்கு அழகிதம்மா கடலால. அந்த இதய தெய்வத்தை பார்ப்பதற்கு அழகிதம்மா கடலால. 300 நாள் நாங்க 300 நாள் காத்திருந்தோம்.
முத்து ராமலிங்கம் தான் அம்மா
சரஸ்வதி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயர் வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில் வாணி கருணை செய் சரஸ்வதி சரஸ்வதி கருணை செய் சரஸ்வதி காயத்ரி ஜெய பாரதி கருணை செய் சரஸ்வதி கற்க செடர கற்பவை கற்ப நிற்க தகுவின் தத்துவ பொருளை கற்க செடர கற்பவை கற்ப நிற்க தகுவின் தத்துவ பொருளை கற்க செடர கற்பவை கற்ப நிற்க தகுவின் தத்துவ பொருள் கதினே கலை தாயி கதினே கலை தாய் கதினே கலை தாய் காரணங்களினி ஓவனைகள் உடுவி கருணை செய் சரஸ்வதி கல்வி கூறிய ராணி வெள்ளை துயில் வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துயில் வாணி கருணை செய் சரஸ்வதி சரஸ்வதி இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடகம் நல்ல சிறப்பு அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம்பார்கள் நன்னாடியா இருந்தால் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னங்க பங்காளி, ஒளிபெருக்கி சரியா இருக்கணும்ல. ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு உண்மையிலே நல்லா இருக்குப்பா. முத்துவா நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்னப்பா? அன்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, பந்தயம் மட்டு வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் சாப்பிட வரும்படி அழைக்கின்றார்கள். உண்மையும் அன்னதானம் சாப்பிடுறதுக்கு. ஆமா, மீண்டும் தெரிவிக்கின்றோம். அன்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது. பந்தய மாட்டுக்காரர்கள் யாரா இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் சாப்பிட வரும்படி அழைக்கின்றோம். அப்ப 4 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சிடலாம் போல. சரி, இவரங்க மேடையில் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் மதுரையைச் சேர்ந்த கலையரசி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கொடுக்கப்படுகின்றார்கள். எனக்கு முன்னாடி போற்றி மகிழ்வித்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினர் சரம், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரம் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு சகோதரர் ஆர் காளிமுத்து அவர்கள் சார்பாகவும் மற்றும் ராஜண்டிகன் வல்லரசு தானே, சரி, ஆக அன்பு மாமா ஆரக்குடியை சேர்ந்த வல்லரசு அவர்கள் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நாங்கள் பாருங்களேன்,
ஒரு நாடகம் எல்லாம் சிறப்பு அமையன்னா ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். உண்மையிலே அற்புதமான ஒளிபெருக்கி, நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை. நல்லா இருக்குப்பா, நன்றி. அதுல அற்புதமான இசைக்கலைஞர்கள் இப்படிலாம் இருக்கணும். இசைக்கலைஞர்கள் என்னங்க, இசைக்கலைஞர்கள் தானே? அப்படியா இருக்க, ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், இசைக்கலைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டும் தான் எங்களுக்கு விடுகிற வரைக்கும் கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஆமா, அதுலயும் பாருங்களே, நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணும். நாடக அமைப்பாளர் மாதிரி அன்பு மாமா ஆரக்குடி வல்லரசு, என் அன்பு தம்பி ஆர் காளிமுத்து, என்னப்பா அவர்கள் இருவரும் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்துக்கொண்டு முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதில் கலை வந்துட்டாலே கல்லகல்லன்னு இருக்கணும். அப்படி இருக்கணும். என்னவா இன்னைக்கு எதுவும் முதல் நாள் நாடகம், சிவன் ராத்திரி நாடகம், எல்லோரும் நல்லா இருக்கணும். அனைவருக்கும் சிவன் ராத்திரி நல் வாழ்த்துக்கள். ஆமாம், இருக்கட்டும். இருந்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். இங்கே யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் தங்கப்பாண்டி அன்னார் அவர்களுக்கு எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினர் சரம் நன்றி நன்றி நன்றி. இறந்தாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா, ஓம்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி ரீங்கார துணியுடன் ஈசனாரின் ஒரு சிவிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூர்ந்து நல்வணங்கும் ஆண்டவா. முருகா, ஆறு முகமும் 12 கையும் வேலும் புனைந்த மெய்யும் ஜபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா, கார்த்திகேயா, சரவணபவனே, சண்முகநாதனே, வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை என்னும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவமிதனான் அவர்களது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள்வனின் முருகா எல்லோரும் காப்பாத்துப்பா. ஒரு 10 நாள் கேப் விழுந்ததுனால அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அடைதினமும் பாட வந்தேன் நீலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அடைதினமும் பாட வந்தேன் நீலவா. வள்ளி மயிலாறு பாவடி வீரனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. வெள்ளத்திரி நீர் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெற்றி மடிமென்று உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலும் தருவதை நெஞ்சம் காணுமே. வெள்ளத்திரி நீர் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலும் தருவதை நெஞ்சம் காணுமே. என்னையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே நீ வேறவா. எழிலேனும் உனை பாட அருள்வாயா. முருகா முருகா, முருகா முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. நல்லதெல்லாம் நாடி பெருகிட நல்வருள் செய்வாய். நல்லதலாஞ்சிக்கு நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடனிருந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் நாடி பெருகிட நல்வருள் செய்வாய். தீயதெல்லாம் உடனிருந்து கருகிட திருவருள் புரிவாய். உன்னையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, இனியாளும் வேலவனே தெய்வம் கந்தையா. உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா முருகா, முருகா முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கணுங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. இப்ப நாமெல்லாம் எங்க போறோம்? திணை காட்டுக்கு செல்ல வேண்டும்.
திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணவ பொருளை உச்சரித்து வானமோடி வரும் வரவில்லை கானத்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாருங்களேன், அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளையிலேன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் தன்னை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்றிக்கிறதன் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னங்க உங்காளி, வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? நம்ம பழக்கத்துக்கு ஆகுது அது. சரி, காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காதலையும் பார்க்கணும். ஆமா, என்னங்க காதலான்னு கேட்குறீங்க? ஏங்க என்னுடைய வயது தந்துருமாங்க. என்னுடைய வயதோ 12 இருந்து 13 ஆரம்பம். என்னங்க இப்படி பேசிவிட்டீங்க? ஏங்க கதையோட முறை, அதாவது கதையின் முறைப்படி வள்ளியோட வயது 12 இருந்து 13 தானே இப்ப ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசை. அக்கா புதி வண்டியா 50 ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இது அந்த ரங்கம் கிடையாதம்மா. செல்ல 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 சுகம் இல்லைங்க, அப்படி செல்ல செல்ல செல்லன்னு அப்படி செல்லுலே போயிட்டு இருக்கு சுகமுல. சரி இருக்கட்டும் வாங்க. ஆக அப்பவே ஒரு கவிஞன் சொன்னது போல 50 ஆசை வரும்பொழுது, ஆசை வரும் சொன்னது போல அங்க 50 வயதுல ஆசை வரும்பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகுது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன பண்ணு, ஆசையிலா மனிதன் அரை மனிதன் இருக்காங்க. ஆசையில் எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்னு இருக்காங்க. ஆனா இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசை தம்பி, அது பேராசை. பேராசை பட்டுட்டோன்னு வைங்களே பெரு நஷ்டம். அப்புறம் கஷ்டத்துக்கு அந்த இடத்துக்கு போகணுன்ற காரணத்தினால என்னுடைய காதல் பேரின்பத்தால, எப்பேற்பட்ட காதல்னு சொல்லட்டுமாங்க, அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, வருவாரு வருவாரு. அடே அப்பா, இன்னைக்கு வந்திருக்க முருகனை ஆரக்குடி வல்லரசு முருகன் சரியா 8 மணிக்கு வெளியில வந்துருவாரியா. அப்படி ஆளையா கூட்டிகிட்டு வந்திருக்கோம். குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் 3 மணிக்கு வந்துடுவார் நினைக்கிறேன். எனக்கு அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதில் அரியா பருவத்தில் நானும் ரொம்ப நாள் நினைத்து கொண்டே இருக்கிறேன். 5 வயதில் வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இன்னும் அப்படி வா வா வான்னு அந்த சிலு சிலு காத்துல ஒரு கீத்தத்தை, அது கீத்தா இருக்கும். என்னவா சிலு சிலு சிலுவென காத்து, சிலு சிலு சிலுவென காத்து, வர வர உருகுது நாத்து, புது புது வரிகளை போட்டு அறுபடிக்குது பருவத்து பாட்டு, புது நீசம் ஒரு பாசம், அந்த காத்து நாத்து நீதான் நான் தாவா மாமணி. சிலு 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 வர வர உருகுது நாத்து, புது புது வரிகளை போட்டு அறுபடிக்குது பருவத்து பாட்டு. வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவே நான்தா, போயாம ஒண்ணு துருப்பான மாந்தா, வடக்கால போகும் காத்தே நாளோ நான்தா, உனக்காக தூது விட்டே தினமாஞ்சு போம், நீ வந்தால் இங்கே சுகமாகும், எப்போதும் அது லயமாகும், ஒரு நாள் பார்த்து கூட வேண்டும், பூமாலை போட வேண்டும். சிலு
சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். ஆமாம், ஏன்னா எந்த விஷயத்துலையுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால் தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். போட்டி அப்படின்னா யார் யாருக்கு போட்டி? வந்திருக்கக்கூடிய அன்பு பங்காளி பாலச்சந்திரன், உங்களுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது, அதுக்கு வேலையே இல்லை. போட்டியே போடக்கூடாது. சரி, போட்டி போடுறதுன்னு கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். யார் அவர்? வந்திருக்கக்கூடிய நாரத மகாமுனிவர் கீதப்பிரியன். அவங்க எப்ப நாரதர் கீதப்பிரியன் வந்திருக்காரா? கருவன்னூர் கீதப்பிரியன் செயற்குழு உறுப்பினர். அப்படியா? நல்லா பேசுவாரா? யூடியூப்பை போய் தட்டி பார்க்கவா? அது சரி. சேட்டையாமல அவருக்கு, திமுறாமல, உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல, வெளியில வரட்டும் கரைச்சிருவோம் எதா இருந்தாலும். சரி, ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் கீதப்பிரியன். கீதப்பிரியனா வள்ளி கலை அரிசியா பாத்துக்கலாமாங்க? கழகம் உண்டு, கழகம் உண்டு, நிச்சயம் கழகம் உண்டு. ஏன் இந்த குலவரி ஒய்தீஸ் குலவரி உங்களுக்கு? அது சரி, ஒரு கட்ட கிட்ட இருந்தா கொண்டு வாங்க, ஆளை போட்டு தண்ணி. ஆமா, இந்த கூட்டம் இருப்பீங்களா? எந்திரிச்சு போயிருவீங்களா? இருப்பீங்கல்ல. ஆனா பரவாயில்ல, சிரிச்ச முகமா உட்காந்துருக்கீங்க. ஆமா, நல்லா இருக்கு. இருந்துட்டாலும் அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் மசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கடந்தவர் யாருன்னா நாரத மகாமுனிவர். கீழே 14 லோகத்து பேற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர். அவருக்கு திமுருது ஏன்? செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வெளியில வரட்டும், நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு தானே இருப்பாரு. முக்காலத்தை உணரக்கூடியவர் அல்லவா? சரி, வெளியில வரட்டும். இருந்துட்டாலும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாய் போற்றக்கூடிய பசுமன் ஊனாமுத்ராமலிங்க தேவரையா புகழை பாடிவிட்டு பின்பு கதைக்கு செல்வோம். ஏன்னா பிறப்பது ஒரு சம்பவமாக இருந்துட்டாலும் இறப்பது சரித்திரம். அப்படின்னா நம்ம ஐயா பசுமன் ஊனாமுத்ராமலிங்க ஐயா அவரை மட்டும்தான் சாரும். ஆமாம், ஏன்னா பசுமன் ஊனாமுத்ராமலிங்க தேவர் அவருக்கு பேருக்கும் ஊருக்கும் சம்மந்தம் இருக்குன்னா அது காரணம் இருக்குது, நிறைய பேசியிருப்பாங்க. இருந்துட்டாலும் அவருடைய பாடல், ஐயாவோட பாடல். தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகான் சீமையிலே, எங்கள் தேவர் மகான் சீமையிலே, சீமையிலே
கையகையே தட்ட வேண்டியதானே, ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க? என்ன தம்பி? தேவர் புகழை பாராட்டி அன்பு தம்பி அரியமங்கலம் மணிமுருகன் அமமுகவா ஒன்றிய செயலாளர் கள்ளக்காரி மாரி ஆட்டோ 101 அன்பளிப்பு தேவர் புகழை பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும், இரண்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். ஆமாம், சந்திச்சிருமா? என்ன வருத்தமா இருக்கு. நாரதர் சொல்வாள், என்ன நாரதர் உள்ள பொண்ணுன்னா ஒரு ரியாக்ஷனிங் தானா அப்படின்றவர்ல. சரி, அப்போ ஏன்னா காலதாமதம் காரியத்துக்கு என்னண்ணே, நான் எங்கிட்ட வாங்கினே கொஞ்சம் வாங்கினே, சும்மா வாங்கினே. 50 மாற்றி வச்சிருக்காரு. இல்லை முன்னாடி 50 மாற்றி வச்சிருக்காருப்பா. பரசுராமனா புறசலூர் மரகதம், இன்னமும் ஒரு ஊர் சொல்றாரு. புறசலூர் மணிகண்டனா மரகதம் மரகதம் அன்னார் அவர்கள் 51 சித்திகாளி அன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றினே நன்றினே அண்ணே மரகதம் நன்றினே மரகதம். சரிண்ணே உட்காருண்ணே நல்லதுண்ணே. இன்னொரு பாட்டு பாடுவோம் ஐயா பாட்டு பாடுங்க. அப்பனட்டு சீமையிலே கண்டெடுத்த தங்கமடி முத்துராமலிங்கமடி எங்கள் குல தெய்வமடி அறிவும் நல்ல அன்பும் வளமும் நல்ல பண்பும் தேவர் மகான் சன்னதி நான் கண்ட நிம்மதி தேவர் மகான் சன்னதி நான் கண்ட நிம்மதி. ஏ அப்பனட்டு சீமையிலே கண்டெடுத்த தங்கமடி முத்துராமலிங்கமடி எங்கள் குல தெய்வமடி. சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். காலதாமதம் காரியத்துக்கேடு, காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கோப்புன்னு இருக்காங்க. அதனால அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி கறிக்கடை ஏ முருகன் மச்சான் எவ்வளோ 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கார். அரியமங்கலம் ஆர் உக்கிரபாண்டியன் தேவர் பாடலை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். முனிசாமி தேவரையா மகன் உக்கிரபாண்டி மாமா 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். தேவர் புகழை பாடியதற்காக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பும் எங்களது குடும்பத்தின் சார்பும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும், இரண்டாலும் அந்த அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி ராதாச்சில என ஐவாடிக்கு பூதி பண்ணுன்றாங்க. ஆமா, அதனால பொம்பளை பிள்ளை சந்திச்சிருவோம். என்னப்பா அந்த பெண்மணி வரணும் ராதா செல்வி.
ராதா செல்வி வந்தா தான் திறமை சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒருத்தர் இருக்கா முத்துராணி. முத்துராணினாலே தங்கமானவ, அப்பேற்பட்ட தங்கமான பெண்மணி தங்கராணி முத்துராணி. ராதா செல்வி தங்கமான பெண்மணி தான். எனக்கு பிடித்தமான தோழி யாருன்னா ராதா செல்வி. அழைத்து வாருங்கள். அப்பேற்பட்ட பெண்மணி நான் அழைத்து வாருங்கள். வருவாங்க, உங்க சம்சாரம் வருவாங்க. சரி தேவர் பாட்டு ஆரக்குடி வல்லரசு பாடுவார். தேவரையா தேவரையா தென்னாட்டு சிங்கம் ஐயா, நாடு ஓட்டு நம் தெய்வம் முக்குலத்து வம்சம் ஐயா. தேவரையா தேவரையா தென்னாட்டு தேவரையா, நாடு ஒன்று வம்சம் ஐயா, குலத்து தெய்வம் ஐயா. தேவரையா தேவரையா பசுமொழி பிறந்தவரா பார்ப்புகளும் பெற்றவரா, உக்கிரபாண்டியர் பெற்ற தங்கோ ஊனமுத்து ராமலிங்கம், வெள்ளையனே வீரட்டியே அடித்தவரும் தேவரையா, வெள்ளையனே வீரட்டியே அடித்தவரும் தேவரையா, நாடு போற்று நம் தெய்வம் முக்குலத்து வம்சமையா. தேவரையா தேவரையா தென்னாட்டு சிங்கம் ஐயா, நாடு போற்று நம் தெய்வம் முக்குலத்து வம்சமையா. தேவரையா தேவரையா தேசியமும் தெய்வீகமும் இரு கண்ணாய் வாழ்ந்தவரா, இந்திராணி அம்மா பெற்ற தங்கோ ஊனமுத்து ராமலிங்கம், ஏழைக்காக பாடுமைப்பட்டவர் நாட்டுக்காக உழைத்திட வல்லவர், ஏழைக்காக பாடுமைப்பட்டவர் நாட்டுக்காக உழைத்திட வல்லவர், நாடு போற்று நம் தெய்வம் முக்குலத்து வம்சமையா. தேவரையா தேவரையா தென்னாட்டு சிங்கம் ஐயா, நாடு போற்று நம் தெய்வம் முக்குலத்து வம்சமையா. தேவரையா தேவரையா இருக்கட்டும். இரண்டாலும் அந்த மும்பளை பிள்ளையை சந்திச்சிருவோம். ஆமாம், சந்தித்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினச்சி நேரம் இல்லை, அதனால நாரதரை சந்திச்சு இந்த சிவன்ராத்திரி பெருமையெல்லாம் நிறைய பேசுவோம். என்னப்பா கூப்பிட்டுலாம் வாங்க. ராதாச்சலி ஓடியா நவராத்திரி சேதுபதி பூமியிலே சிங்கமா பிறந்தாரையா என் உயிரே, தெய்வமாக இருக்கின்றார கண்ணதிரே தேவர், தெய்வமாக இருக்கின்றார கண்ணதிரே.